ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களின் வரலாற்றை சொல்லி அந்த வரலாற்றினுடைய பின்னணியை அல்லாஹ் முத்தகீன்களோடு இணைக்கிறான். என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களான ஹாபில் காபில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இவ்விருவர்களும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காணிக்கையை முன்வைக்கிறார்கள், ஒரு குர்பானி செய்கிறாங்க, ஒரு தியாகம் செய்கிறார்கள். என்ன தியாகம் அப்படின்னு சொன்னா, ஹாபில் என்ன செய்யறார் அப்படின்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சிறந்த ஆட்டை, ஒரு திடாகாத்திரமான ஒரு ஆட்டை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறார். காபில் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய விளைச்சல் நிலத்திலிருந்து வந்த பொருட்களில் ஆக தரம் கெட்ட பொருளை அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்கிறார். இந்த ரெண்டு தியாகத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஹாபில் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை, அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். காபில் செய்த அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை.